Hi guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது சண்டே. சோ சண்டே Q&A தான் பார்க்க போறோம். ஒன்வேனா நீங்க கேட்டிருக்க கூடிய ரீசன்ட் வீடியோஸ்ல கேட்டிருந்த ஒரு சில இம்பார்ட்டன்டான क्वेश्चंस எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். and ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தா டைரக்ட்டா நான் இப்படியே வந்து பார்த்தா பேச போறேன் full and full இந்த Q&A வீடியோல. அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் தனியா பண்ணி Q&A வீடியோக்குன்னு क्वेश्चंस எல்லாம் எடுக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தா क्वेश्चंस எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மொபைல்ல வந்து வச்சிருக்கேன். சோ மொபைலும் வாங்கியாச்சுங்க. அதாவது Redmi A1 வந்து பார்த்தா வாங்கியிருக்கோம். சோ இந்த மொபைல் தான். சோ பேசிக்கான ஃபியூச்சர்ல ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு Redmi A1 வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன். சோ இது நான் பிரைமரியாவே யூஸ் பண்ண போறதில்ல. பிரைமரியா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் Realme Narzo 50A தான் யூஸ் பண்றேன். சோ அதை தவிர வந்து பார்த்தா Redmi A1 வந்து பார்த்தா இனிமே வந்து நம்ம சேனல்ல ஒரு பார்ட்டா இருக்க போகுது. சோ இதையும் நான் வந்து பை பண்ணினேன். இதையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதுக்கு அடுத்தது இப்போ வந்து क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறதையும் நான் இதுல வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்டா வந்து பார்த்தா பிகினர் ஒர்க் அவுட் அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் டெல் which mic you are using for recording அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா எல்லா யூடியூபர்ஸும் பயன்படுத்தக்கூடிய அதே மைக் தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். அதாவது மோஸ்ட்லி நிறைய யூடியூபர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டயத்துலையாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு மைக் ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாருமே வாங்கக்கூடிய அதே போயா பை M1 மைக் தான். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படல அப்படின்னு சொன்னாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆனால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அருண் கிருஷ்ணா அஃபீஷியல் அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ மொபைலை ரீசெட் பண்ணா யூடியூப் சேனல் டெலிட் ஆயிடுமா ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி எதுவும் ஆகாதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேனலை டெலிட் பண்றீங்க எல்லாம் வந்து மெயில் ஐடியை டெலிட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாதான் சேனல்ல வந்து இஷ்யூ வரும். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மொபைலை வந்து இன்னொரு மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மொபைலை யூஸ் பண்ணவே இல்லை எல்லாம் ஃபேக்டரி செட் பண்றேன் அப்படிங்கிற விஷயங்களோ செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோட் புக்ல நீங்க வந்து ரைட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தவிர கிளவுட்லயும் சேவ் பண்ணி வைக்கலாம். அது செகண்டரியா நீங்க ஆப்ஷனா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை டிவைஸ் மாத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட்ல இருந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கீழ இருந்து மெயில் ஐடியில இருந்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்க வந்து அதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணி எல்லா டீடைல்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி நான் ஒரே ஒரு டிவைஸ்ல தான் அவ்வளவு இம்பார்ட்டன்டான மெயில் ஐடிஸும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்க ஃபேக்டரி செட் பண்ணாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதாவது அந்த மெயில் ஐடியும் அந்த சேனலும் எப்பவும் போல சேஃபா தான் இருக்கும். நீங்க வந்து வேற ஏதாவது மொபைல்ல ட்ரை பண்றதா இருக்கலாம், இல்ல அந்த மொபைலே ஃபேக்டரி ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கூகுள்ல வந்து சைன் இன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் மெயில் ஐடி என்டர் பண்றது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் என்டர் பண்றது, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருந்தால் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டெலிட்லாம் ஆகாது. யூடியூப் சேனல் மாதிரி விஷயங்களும் இன்க்ளூடா. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் உலகம் அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது சேனல் நேம் அண்ட் ஹேண்டில் நேம் டிஃப்ரெண்டா இருந்தா ஏதாவது ப்ராப்ளம் வருமா ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளைன்னு கேட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி உங்கள் விருப்பம் தான். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதர் சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலயுமே யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்தா ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்க மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா யூடியூப் மெயின் ஆப்லேயே கூட பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயும் அது அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்ஷன். ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லையும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சேனல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கணுங்கிறது கிடையாது. பட் எதனால அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் மேக்ஸிமம் ஷேர் பண்ணும்போது எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சேனல் வந்து ராஜா டெக். ஸோ ராஜா டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தோம்னாலே எனக்கு வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து லிங்க்ஸ் ஃபார்மேட்ல வந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா youtube.com/@rajatek tamil அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். ஸோ சேனல் நேமோட ரிலேட்டடா இருக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிடலாம். லிங்க்ஸா நம்ம யார்ட்டையாட்டு கொடுக்கணும், நம்மளுடைய சேனல் லிங்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் youtube.com/ன்னு போட்டு அட்டு போட்டு அந்த யூசர் நேம் அந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது சிம்பிளான ஒரு ப்ரொசீஜரா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து குழப்பமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதே இதுலயே அதாவது சேனல் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுக்குறாங்க. மற்றபடி உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். யூசர் நேம் வந்து நான் இந்த மாதிரி யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் அட்டு போட்டு இந்த மாதிரி தான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதனால எந்த பிரச்சனையும் வரப்போறதுல. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தூரிகை அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ராஜா டெக் ப்ரோ 1000+ சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, பட் இன்னும் கம்யூனிட்டி டேப் வந்து எனேபிள் ஆகல, என்ன பண்ணணும் ப்ரோ? ஃபோன் நம்பர் வெரிஃபைட் ஆல்ரெடி வேற ஏதாச்சும் பண்ணணுமா ப்ளீஸ் ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எந்தவித இஷ்யூவும் கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது இல்லை, 500 சப்ஸ்கிரைபர் நீங்க ரீச் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டியில அந்த 3 ஆப்ஷன்ஸையும் நீங்க ரீச் பண்ணியிருந்தாலும் தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் இல்லாமலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்பதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லாம் அவைலபிளா இருக்கும். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் கூட ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 1000 சப்ஸ்கிரைபர் இப்போ ரெக்யர்மெண்டே கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா அதை வந்து ரீச் பண்ணும். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான். ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ நீங்க 1000+ சப்ஸ்கிரைபர் போய்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீச் வந்து அதிகமா இருக்கு. பட் அந்த டைம் இருக்கு இல்லையா, யூடியூப் தரப்புல எடுத்துக்கிடக்கூடிய டைம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு நார்மலி 1 or 2 வீக் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. எத்தனையோ சேனல்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் கண்டிப்பா சொல்லியிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ள உங்களுடைய சேனலுக்கும் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து அவைலபிள் ஆகும். உங்களுடைய சேனல் ரீச் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால யூடியூப்ல எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ப்ராசஸ்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை இன்னும் கொஞ்சம் குயிக்கா கொண்டு போவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூடியூப்ல எல்லா விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த டைம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டை பொறுத்தவரை 1 or 2 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது மகேந்திரன் சாய் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது கேட்கல ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒப்பீனியன் வந்து சொல்றாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4000 கொஞ்சம் அதிகம் ப்ரோ, 2000 குறைக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது நான் இல்லை, லைக் வந்து யூடியூப்ல கிரியேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொன்னாலும் சரி யூடியூப் தரப்புல பண்ணுவாங்களான்னு கேட்டா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புல எதனால வந்து அவ்வளோ பெரிய ரெக்யர்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா கிரியேட்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து அதுல கன்சிஸ்டண்டா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணி வர்றவங்க கண்டிப்பா விட மாட்டாங்க. சேனல்ல வந்து அவங்க எப்பவும் போல வீடியோ கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பண்றாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்னு இருக்கும்போது யூடியூப்னுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரியேட்டருக்கும் வந்து எனேபிள் பண்ணி விடுறது அப்படிங்கிறது சாத்தியமானதா இருக்காது. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸையும் கொஞ்சம் டைட் பண்றாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா குறையறதுக்கு சான்ஸ் இருக்கோ இல்லையோ, பட் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கோ சான்ஸ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு டவுட் வருது. பட் இந்த மாதிரி தாங்க நான் ஃபேஸ்புக்லயும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எங்கேயோ ரீச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ச் ஹவர்ஸ், ஒரு 60,000 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. பட் நடக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான் எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு ஃபியூ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணாலே குயிக்கா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரீச் பண்ணிடலாம். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து யூனிக்கா இருந்துச்சுன்னா. பட் அதை தவிர பார்க்கும்போது இந்த 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸ் எல்லாம் அந்த 4000 மணி நேரம் லாஸ்ட் 365 நாள்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் தோணுது. பட் எனிவேஸ் நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இந்த ஒரு Q&A வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் அப்கமிங் Q&Aலையும் நிறைய கொஸ்டின்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்றேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். அண்ட் லைவும் இருக்கும், மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்விஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.